உனக்கெல்லாம் எதுக்குடா படிப்புன்னு சொன்ன ஊர்க்காரங்களே பல பேர் இன்னைக்கு இவரை தேடி போறாங்க. அப்படி இவர் என்ன செஞ்சாரு, இப்போ இவர் என்னவா இருக்கிறாரு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் நகரிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குறும்பனை என்ற கடற்கரை கிராமம். அங்கு காலை நேரத்தில் மக்கள் திரண்டு காத்திருக்கிறார்கள், ஒரு மருத்துவரை எதிர்பார்த்து. வாரம் ஞாயிறு ஒரு முறை, முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக மாதம் ஒரு முறை இங்கு வந்து இலவச சிகிச்சை மட்டுமல்லாமல் மருந்துகளையுமே இலவசமாக வழங்குகிறார் இந்த டாக்டர். மரிய சுபிசன் தான் இந்த டாக்டர். ஒரு காலத்தில் இவர் ஒரு மீனவ சிறுவன். தந்தை சூசை பெர்னாண்டஸ் கூட்டுறவு சங்கத்தில் வேலை பார்த்தார். தாய் மலர்மேரி. இவர்களுக்கு 5 பிள்ளைகள். திடீரென சூசைக்கு மனநிலை பாதித்தது, வேலையும் பறிபோனது. மொத்த குடும்பமும் வறுமையின் கோர பசிக்கு ஆளானார்கள். குழந்தைகள் வேலைக்கு போனால்தான் சாப்பிட முடியும் என்னும் நிலை. முதலாவது பெண் பிள்ளை. அடுத்து அப்போது 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த மரிய டெலஸ். மிகவும் ஒல்லியாக இருப்பான். மீன் பிடித்தல் போன்ற கடினமான வேலை செய்யும் உடல் வலிமை கிடையாது. மூன்றாவது தான் மரிய சுபிசன். 8வது படித்தான். கொஞ்சம் திடமாக இருப்பான். நான் வேலைக்கு போய் உங்களை எல்லாம் காப்பாற்றுகிறேன் என்று தைரியமாக சொல்லிவிட்டு கடலுக்கும் போனான். இவ்வளவு சின்ன பையனா இருக்கானே, இவனை வேலைக்கு சேர்த்து கொள்ள மாட்டோம் என்று மீனவர்கள் அனைவருமே மறுக்க ஒன்று சேர்ந்து விட்டார்கள். பிறகு கண்கலங்கி நின்ற குடும்பத்தையும் அவனையும் வீட்டின் வறுமையும் பார்த்து பிறகு சேர்த்தும் கொண்டார்கள். பாட புத்தகத்தை கையில் ஏந்த வேண்டிய சின்னஞ்சிறு பிள்ளையின் பிஞ்சு கரங்கள் மீன் வலையை மீன் சிறக்க இழுக்க ஆரம்பித்தது. இதனால் மாதந்தோறும் குடும்பத்திற்கு வருமானமும் வந்தது. ஆனால் குடும்பத்துக்கு சாப்பாடு போட்டதுடன் அக்கா, அண்ணன் மற்றும் 2 தம்பிகளையும் படிக்க வைத்தான். இந்நிலையில்தான் படிப்பில் முதலாவதாக வரும் மரிய சுபிசன் படிப்பை நிறுத்தியதால் அவனை தேடி ஆசிரியர்களே வீட்டுக்கு வந்து விட்டார்கள். அவனோடு படித்த சக மாணவர்களும் கடிதங்கள் எழுதியிருந்தார்கள். அந்த கடிதங்களை படித்தவன் கல்வியை தொடர கரையேறி விட்டான். 1 வருடம் கழித்து மறுபடியும் பள்ளியில் சேர்ந்தான். படித்து கொண்டே விடுமுறை நாட்களில் பெயிண்டர், பிளம்பர், எலக்ட்ரீஷியன் போன்றோருக்கு உதவியாளராகவும் போனான். அந்த வருமானம் குடும்பத்திற்கு ஓரளவு உதவியாகவும் இருந்தது. விடுமுறைகளில் வேலை பார்த்து கொண்டே படித்தாலும் 10ஆம் வகுப்பில் பள்ளியிலேயே 2வது ரேங்க் 442 மதிப்பெண் எடுத்தான். 12ஆம் வகுப்பு தேர்விலும் 1127 மதிப்பெண் எடுத்து பள்ளியில் 2வதாக வந்தான். சென்னை மருத்துவக் கல்லூரியில் தகுதியின் அடிப்படையில் இடமும் கிடைத்தது. டாக்டராகி குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வந்தார் சுபிசன். தந்தை இறந்துவிட்டார். திருவனந்தபுரத்தில் உள்ள தன் வீட்டில் வைத்து தாயை மரிய சுபிசன் தான் பார்த்தும் கொள்கிறார். அக்கா, அண்ணன், தம்பிகள் எல்லோருமே திருமணமாகி வெளியூர்களில் வசிக்கிறார்கள். எனவே இப்போது இந்த வீட்டில் யாரும் இல்லை. சுபிசனுக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் உள்ளது. ஆனாலும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் கணவனும் மனைவியும் மேரிய ஜேனும் வந்து விடுவார்கள். காலை 8 மணிக்கே மருத்துவம் பார்க்க வேண்டிய ஆட்கள் வர தொடங்கி விடுவார்கள். குறும்பானை கிராமத்தவர்கள் மட்டுமல்லாமல் அக்கம்பக்க கிராமத்து மக்களுமே இங்கு மருத்துவம் பார்க்க வருவார்கள். யாரிடமும் ஒரு பைசா வாங்குவதில்லை. வறுமையிலும் தான் மருத்துவரான சாதனையை சுபிசன் உணர்வுபூர்வமாக கூறினார். அவர் கூறியது என்னவென்றால், பெரியவர்களாலேயே கடலுக்குள் போய் மீன் பிடிக்கிறது சவாலான விஷயம். 8வது படிக்கும் போதே கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் தண்ணீர் மட்டுமே தெரிந்த நடுக்கடலில் அசையும் படகில் போன நாட்களை இன்னும் நினைத்து பார்த்தாலும் பகீரென்று இருக்கும். அப்போது மழை, புயல் வருகிறதை கண்டுபிடிக்கும் தொழில்நுட்பம், படகு கரையை நோக்கி செல்ல GPS கருவி எதுவுமே கிடையாது. கடலுக்குள் போயிட்டோம்னா கரை எங்கே இருக்குதுன்னே தெரியாது. வானமே நம்மை போதிக்கிட்டு இருக்கிற மாதிரி சூழ்ந்திருக்கும். கடலிலிருந்து கரைக்கு வருகிற வரைக்கும் நம்ம உசுறு நம்ம கையில் இல்லை. திடீர்னு மழை அடிக்கும், புயல் வரும், படகு பயங்கரமாக தத்தளிக்கும். 2-3 நாட்கள் தொடர்ந்து மழையிலேயே நனைந்து கொண்டே பயத்தோடவே இருந்திருக்கின்றேன். வேலையும் கடினமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 4 தடவைக்கு மேலே வலையை இழுக்க வேண்டியிருக்கும். வலையை இழுத்து இழுத்து கையெல்லாம் காப்பு காய்ச்சிடும். எவ்வளவோ கஷ்டங்களையும் பொறுத்துக்கிட்டு கடலுக்கு போனது குடும்ப கஷ்டத்துக்கு தான். ஆனால் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக சின்ன வயசுலேயே வேலைக்கு போகிறது தற்காலிக தீர்வாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டு படித்து பெரியவனாகி வேலைக்கு போனாதான் நிரந்தர தீர்வாக இருக்கும் என்பதை உணர்ந்தேன். அதே நேரம் என் பள்ளி ஆசிரியர்களும் நண்பர்களும் திரும்பவும் படிக்க வரும்படி தொடர்ந்து வற்புறுத்தினார்கள். மீண்டும் பள்ளியில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். சென்னை மருத்துவக் கல்லூரியில் தகுதி அடிப்படையில் இடமும் கிடைத்தது. வருடத்திற்கு 5000 ரூபாய். கல்லூரிக்கு கட்ட என்கிட்ட பணம் இல்லாத நிலை. அப்போதுதான் தமிழக முதல்வரான ஜெயலலிதா அம்மா அவர்கள் என் நிலை பற்றி அறிந்து 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி செய்தார்கள். அது எனக்கு பேருதவியாக இருந்தது. ஹவுஸ் சர்ஜன் ஆனதும் கிடைத்த ஸ்டைஃபன் பணம் தொடர்ந்து படிக்கிறதுக்கும் கை செலவுக்கும் உதவியது.
முதுகலை பட்ட மேற்படிப்பு நுழைவுத் தேர்வில் தமிழக அளவில் 1300 இடங்களில் 60வது ரேங்க் வாங்கினேன். அகில இந்திய ரேங்கிலும் நல்ல ரேங்க் கிடைத்தது. மிகவும் போட்டியுள்ள நரம்பியல் துறையில் 5 வருட சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் MCH இன்டரேட்டட் கோர்ஸ் சீட் கிடைத்தது. அதையும் சென்னை மருத்துவக் கல்லூரியில் நான் படித்தேன். இறுதி ஆண்டு தமிழக அளவில் தங்கப் பதக்கமும் வாங்கினேன். கடந்த 2014ஆம் ஆண்டுதான் படிப்பையும் முடித்தேன். அப்போது என் படிப்பு என் ஊருக்கு உதவ வேண்டும் என முடிவும் செய்தேன். இந்த கிராமத்தில் ஒரு சின்ன மருத்துவமனை கூட கிடையாது. உடம்புக்கு சின்ன பிரச்சனை 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குளச்சலுக்கும், ரொம்ப முடியலனா 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாகர்கோயிலுக்கும் தான் போக வேண்டும். அதனாலேயே பலரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். எனவே அடிக்கடி ஊருக்கு வந்து செல்லும் தூரத்தில் இருக்க வேண்டும் என்று இங்கிருந்து பக்கத்தில் உள்ள பெரிய நகரமான திருவனந்தபுரத்தில் பணியில் சேர்ந்தேன். எங்கள் குடும்பத்தில் கஷ்டத்தில் இருந்தபோது, எதுக்கடா உனக்கு ஸ்கூலு, எதுக்கடா உனக்கு படிப்பு, ஒழுங்கா வேலைக்கு போய் குடும்பத்தை கவனிடான்னு சொன்ன ஊருக்காரங்க பலர் இன்று என்னை தேடி வந்து சிகிச்சை எடுத்துக் கொள்கிறார்கள். அப்போ நீ அன்னைக்கு எடுத்த முடிவு தான்பா சரியானதுன்னு இப்போ என்னை எல்லாருமே பாராட்டுறாங்க. எனக்கு இப்போ பெருமையாக இருக்குது. என்னை மாதிரி கிராமப்புறங்களில் முன்னேறி வந்த நகர்ப்புறங்களில் வசதியான வாழ்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே அவரவர் துறை சார்ந்த தன்னை பெற்றெடுத்த கிராமத்துக்கும் ஏதாவது செய்ய வேண்டும். அப்படி செய்ய ஆரம்பித்தாலே நமது ஒவ்வொரு கிராமமும் முன்னேறிவிடும். இப்போது 35 வயது ஆகிறது இந்த டாக்டர் மரிய சுபேசனுக்கு. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பரீட்சை ரிசல்ட் வரும்போது பத்திரிகை பேட்டியின் போது முதலாவதாக தேர்வான மாணவர்கள் பெரும்பாலும் சொல்வது இதுதான்: நான் படித்து டாக்டராகி ஏழைகளுக்கு இலவசமாக மருத்துவ சேவை செய்வேன் என்பார்கள். ஆனால் அவர்கள் வாழ்நாளில் அப்படி நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகமே. பேட்டி கொடுக்கும்போது மட்டும் நான் படித்து டாக்டராகி ஏழைகளுக்கு உதவுவேன் என்று சொல்வார்கள். ஆனால் படித்த பிறகு தனியாக ஒரு கிளினிக் ஆரம்பித்துவிட்டு நல்ல காசு பார்ப்பார்கள். அப்போது சொன்ன வார்த்தையை அவர்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் டாக்டரான சபரீசனும் அவருடைய மனைவியான டாக்டரான ஜேனும் அவர்களுடைய சொந்த கிராமத்திலேயே குறும்பனையில் மாதந்தோறும் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்று முகாமிட்டு ஏழைகளுக்கு இலவசமாக மருத்துவ சேவை செய்து வருகிறார்கள். 8ஆம் வகுப்புக்கு மேல் படிக்க முடியாமல் போய் கேரளாவில் 1 வருடம் மீன் பிடிக்கச் சென்று அதன் பிறகு தான் படிக்க வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தில் மீண்டும் தனது கல்வியை தொடர்ந்து இன்று அனைவரும் வியக்கும் வண்ணம் சிறப்பு நரம்பியல் மருத்துவராக திருவனந்தபுரத்தில் இருக்கும் ஒரு பிரபலமான மருத்துவமனையில் தற்போது இவர் பணியாற்றி வருகிறார். இவர் நீரோடி வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதை மறக்காம பதிவு பண்ணுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.